Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் அனுக்கிரகமும் இப்போதும் எப்போதும் என்றைக்கும் என்றைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக. திரியேக தேவனுடைய நாமமும் திருத்துவநாதரின் அபிஷேகமும் பரிசுத்தாவியருடைய வல்லமையும் எல்லா சமயத்திலும் தேவ ஜனங்களை நிரப்புவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் என்பது கண்டிப்பாய் உண்டு. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் என்று இருக்கும்போது அதிலே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆராதனைக்கென்று ஒரு இடம் உண்டு. ஒரு தலையங்கத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 100:2. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆம், இங்கு ஆராதனைக்கு வரும்போதே மகிழ்ச்சியோடு வரணும் என்று பார்க்கிறோம். ஆராதனையில் வந்த நாம் சத்தத்தோட அவரை துதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவது. இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்திலே 6 முறை 6 விதமான ஆராதனையை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் சூத்திரம் அந்த 1 முதல் கடைசி வரைக்கும் வாசிக்கும் போது அதுல 6 விதமான ஆராதனையை குறித்து 6 முறை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் கர்த்தருக்கு சித்தமான அந்த எல்லா ஆராதனைகளை குறித்தும் உங்களுக்கு சொல்லி முடிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். தேவன் தாமே அதற்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் கர்த்தர் தாமே அதிகமாய் கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவதாக இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய ஆராதனையை குறித்து இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றையும் கிட்டாமலும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் லட்சையையும் தாங்கள் செய்த அருவருப்புகளையும் சுமக்க கடவர்கள். ஆம், இங்கு ஆராதனையை குறித்து பார்க்கும் போது ஆண்டவர் கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சமீபத்தில் வராமலும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சமீபத்தில் வராமலும் நீங்க ஆராதனை செய்யுங்க, ஆனால் என் சமீபத்திலே வராதீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இப்படி வராமலும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவன் எவ்வளவு கடுமையான காரியத்தை நினைத்திருக்கிறார் என்பதை நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப சமீபத்தில் வராமலும் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? வேதத்திலே பலரை பல காரியத்திலே ஆண்டவர் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன் வேதத்திலே ஒரு வார்த்தையை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். இங்கு வராமலும் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நீ குறிப்பிட்ட இந்த பட்டணத்துக்கு போ, அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லி அங்க இருக்கிற பலிபீடம் வெடிக்கும், அதுல சாம்பல் எல்லாம் கொட்டும், நீ பாட்டுக்கு திரும்பி வந்துரு. திரும்பி வரும்போது யார் கூப்பிட்டாலும் பதில் சொல்லாதே, யார் அழைத்தாலும் போகாதே, எங்கேயும் திரும்பி பார்க்காதே, நீ சுத்திரம் நீ பாட்டுக்கு அவர்கள் பின்னால் போகாமல் வந்துவிடு என்று சொல்லி கர்த்தர் நல்லவர் சொல்லுகிறார். சொல்லும் போது அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், நீ போன வழியாய் திரும்பி வராமல் வேறு வழியாய் வர வேண்டும்.
அப்போ இந்த எசேக்கியேல் 44 அதிகாரம் 13 வசனத்துல சொல்றோம், ஆராதனை செய்யும் போது சமீபத்தில் வராமலும் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவ ஜனங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பலர் இன்றைக்கு கீழ்ப்படிதல் அற்றவர்களாய் இருக்கிறார். தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவது கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கிடையாது, ஊழியக்காரன் சொல்லுவதற்கு கீழ்ப்படிவது கிடையாது. அந்த கீழ்ப்படிதல் அற்றவர்களுடைய நிலைமையை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க சமீபத்துல வர வேண்டாம். ஏன்னாக்கா நான் பட்சிக்கிற தேவனாய் இருக்கிறேன், நான் அக்கினிமயமான கர்த்தராய் இருக்கிறேன், நான் சுதந்திரம் என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதா? உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. சில சம்பவத்தை ஊழியக்காரர்கள் வெளியில சொல்லலாமா என்பது தெரியல. ஆனாலும் எனக்கு ஒரு பாரம் வர்றதுனால சொல்றேன். சாதாரண விசுவாசிகளும் சரி, வளர்ந்து தேறி முதிர்ந்து கர்த்தருக்காக தியாகம் பண்ணின பெரிய ஊழியங்களும் சரி, கர்த்தர் நல்லவை. கடைசி நாட்கள்ல அவங்க பலவிதமான நன்மையை இழந்து போகிறத நான் பார்க்கிறேன். சமீபத்துல நான் சபைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கென்று ஒரு சுதந்திர தாய் சபையை நான் வச்சிருந்தேன். அந்த தாய் சபைக்கு போவதுண்டு. அவர் என்னுடைய போதகராய் இருந்தார், நான் அவருக்கு நெருங்கி சிநேகிதனாயிருந்தேன். எங்க குடும்பத்துக்கு பரிச்சயம். நல்ல ஊழியக்காரர். என் விருதுநகர் மாவட்டத்திலேயே ரொம்ப உத்தமர் என்றும் பரிசுத்தர் என்றும் ரொம்ப முக்கியமா உண்மையுள்ள ஊழியக்காரன் அழைக்கப்பட்ட ஒரே ஊழியக்காரர் அவர் தான். ஆனா அவர் வாழ்க்கையில எதிர்பாரா விதத்துல சிலருடைய கட்டாயத்தின் பேரில ஒரு சம்பவம் நடந்தது. சிலர் அவரை பலவந்தப்படுத்தி அவருக்கு நிறைய நூதன காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த சோதரம் ஒரு சம்பவத்தை செய்ய வச்சாங்க. அன்றைக்கு அது பெரிதா தெரியல. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியத்துல பலவிதமான மாற்றங்கள். இப்ப சமீபத்துல ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நான் சாத்தூர் போயிருந்தேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட விசுவாசிய ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நான் போன் பண்றேன், போனே போகல. உடனே அந்த குறிப்பிட்ட விசுவாசி நெருங்கின இன்னொரு சகோதரன் நம்முடைய ஊழியத்தில் என்னோடு இருக்கிறவர், அவர்கிட்ட போய் கேட்கிறேன். அவர் ஷாக் ஆகி, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா, அவர் இறந்துட்டாரு, இறந்து 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப நான் சத்தமுடி, நீங்களா தகவல் கொடுக்க வேண்டாமா, நல்ல விசுவாசியாச்சுன்னு சொல்லிட்டு உடனே இந்த சபையை குறித்து ஊழியக்காரர் குறித்து கேட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, பாஸ்டர் நான் சொல்றது வருத்தப்படாதீங்க, நம்ம யாரையும் பேசக்கூடாது தெரியும், நீங்க அதை விரும்ப மாட்டீங்க தெரியும், கேட்டதுனால சொல்றேன். இப்ப அந்த ஊழியம் 3ஆ உடைஞ்சிருச்சு, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ நான் உடனே சிந்தித்து பார்த்தேன், ஏன் சிலரை சமீபத்தில் வராதே என்று சொல்லுகிறார் என்று சொன்னா, வெளியில பார்க்க விசுவாச வாழ்க்கை, வெளியில பார்க்க கிறிஸ்தவ வாழ்க்கை, வெளியில பார்க்க ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனா தேவனுடைய பார்வையிலே கர்த்தருக்கு அடாத சில காரியங்கள், அவர்களை குறித்துதான், இந்த கீழ்ப்படியாதவர்களை குறித்துதான் சொன்னாரு, நீ போன வழியே திரும்பி வராதே, நான் சொல்றபடி வேறு வழியவா, உன் வழியை மாற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இது எசேக்கியேல் 44 அதிகாரம் 13 சொல்லுகிறபடி கிட்டி வராமலும் என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆராதனைக்கு வரக்கூடாது என்று சொல்லாத அளவுக்கு நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும். மனிதர்கள் சொல்லலாம், சில போதகர்கள் சொல்லலாம், ஊழியர்கள் சொல்லலாம், அல்லது மற்றவர்கள் கூட சொல்லலாம். ஆனா அவர்களை விட நம்முடைய தேவன் நம்மை ஆராதனைக்கு போக விடாதபடிக்கு தடுக்கிற தேவனாய் நம்முடைய நிலைமை மாறிவிடக் கூடாது. அது ரொம்ப கவனமாய் இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதுதான் இந்த எசேக்கியேல் 44 வாசிக்கிற முதல் ஆராதனையின் நியமம். 2வது நியமம் என்ன? அந்த எசேக்கியேல் புஸ்தகம் 44 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய
லேவியர் என்னும் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நனத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க நல்ல கவனிங்க தேவனுடைய வார்த்தைய. 13வது வசனத்துல என் சமீபத்தில் வராதே என்று சொன்ன ஆண்டவர் இப்ப 2வது ஆராதனையை குறித்து சொல்லும் போது 15ஆம் வசனம் சொல்லுவது என் சந்நிதியில் நிற்பார்கள். அல்லேலூயா. ஒரு நாளில் வராதே என்று சொன்ன ஆண்டவர் இப்ப சந்நிதியில் வந்து நிற்பார்கள். அந்த அதுவும் நிக்க வேண்டிய எங்க வந்து நிக்க சொன்னாரு? சந்நிதியில். சந்நிதி என்று சொன்னா உட்பிரகாரம். ஓ, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த இடத்துல வந்து நீ நிக்கலாம் என்று கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். இதுதான் ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில வர வேண்டிய நல்ல மாற்றம். கடந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், நீ சோத்திர உள்ள வரவே கூடாது, உன் ஜீவியம் சரி கிடையாது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரி கிடையாது, நீ மாறுபாடா நடக்கிற, கோணல் மாணலா இருக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது உண்மை. ஆனா அதே போல கர்த்தர் சொல்லுகிற அதே வாழ்க்கை இருக்கக்கூடாது. இங்க 2வது கர்த்தர் சொல்லுகிறார், என் சந்நிதியில் வந்து நிற்பார்களாக. ஓ, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து நிக்கிறத விட நீங்க நேர சந்நிதிக்கு வந்துருங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துருங்க. ஓ, கேருபீன்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க. ஓ, கர்த்தர் அங்க வந்து நில்லுங்க என்று அருமையான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் சந்நிதியில் போய் நின்று ஆராதித்தா அதனால என்ன நடக்கும்? கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைந்தா என்ன நடக்கும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 169வது வசனம். சங்கீதம் 119 169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். அல்லேலூயா. அப்போ 2வது ஆராதனை கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிற ஆராதனை. அந்த ஒரு மெய்யாகவே ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிறாரு. ஒரு தேவ மனுஷி கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிறாங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதி வரைக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் நுழைஞ்சிட்டோம்னா நமக்கு நிறைய வரம் கிடைக்கும், நிறைய வல்லமை கிடைக்கும், நிறைய அபிஷேகம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனா அது எல்லாம் நம்முடைய சுய விருப்பத்தை காண்பிக்கிறது. ஆனா கர்த்தருடைய சந்நிதியில் போய் நுழைஞ்சா அங்க முதலாவது என்ன கிடைக்கும்னா, 1 கர்த்தருடைய வசனம் கிடைக்கும், 2வது நம்முடைய ஜீவியம் உணர்வுள்ள ஜீவியமாய் மாறும். சந்நிதியில் போவதற்கு முன்பு நம்முடைய உணர்வுகள் உலகத்துக்கும் ஒத்து போகும், கர்த்தருக்கும் ஒத்து போகும். ஆனா கர்த்தருடைய சந்நிதியில் போய் நின்றுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆவி நம்முடைய ஜீவியம் உலகத்துக்கு ஒத்து போகவே போகாது. அது கர்த்தருக்கு மட்டும்தான் ஒத்து போகும். அதுதான் கர்த்தருடைய சந்நிதியில் கிடைக்கிற உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு பிரபல்யமான ஒரு தேவ மனுஷனுடைய செய்தியை எதிர்பாரா விதத்துல போட்டு கேட்டு, பொதுவான உட்காந்து நல்ல ஆவிக்குரிய பாடல்களை போட்டு கேட்டுட்டு இருக்கிறது வழக்கம். அதன் விட ஒரு பாட்டு போட போகும்போது திடீர்னு ஒரு செய்தி என் கண்ணுக்கு தட்டுப்படுது. சரி, நல்ல தேவ மனுஷன், ரொம்ப காலம் ஆச்சு கேட்போமேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நிறைய போன் கால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கை அவருடைய செய்தியை கேட்டுட்டு, அவரை குறித்து எல்லாமே கூடுமான வரைக்கும் நான் அறிந்தவன் தான். ஆனாலும் அவருடைய செய்தியில் இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னை 1955 தேர்ந்தெடுத்தார். அப்புறம் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், நல்லா ஆராதிச்சேன், ஜெபிச்சேன், ஊழியம் செஞ்சு எல்லாம் பண்ணேன். ஆனா ஆண்டுகிட்ட ஒரு வல்லமையை கேட்டுட்டே இருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு கிருபை வேணும்னு. 1 நாள் 2 நாள் கேட்கல, 7 வருஷம் ஜெபித்தேன் என்று சொன்னேன். அவருடைய முழு செய்தியை நான் கேட்டதுல
என் இருதயத்தை காதுக்கு உள்ள குடைஞ்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சி என் இருதயத்துல போய் கம்பி மாறி நின்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நான் இதற்காக 7 வருஷம் ஜெபித்தேன் என்ற அந்த ஒரு வார்த்தை. அப்பதான் நான் ரொம்ப உணர்த்தப்பட்டேன், நம்மெல்லாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு ஜெபமே கிடையாது. ஏதோ நம்ம நல்லா ஜெபிக்கிறோம் சொல்றோம், நம்ம ஜெபத்தை பார்த்து ஜனங்களும் சொல்றாங்க, ஐயா நல்லா ஜெபிக்கிறாரு, ஆவில ஜெபிக்கிறாரு, அந்நிய பாஷையில ஜெபிக்கிறாரு, அழுது ஜெபிக்கிறாரு, அவர் கதறது பார்த்தா எங்களுக்கு பிரதமா இருக்கு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த தேவ மனுஷன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இந்த ஜெபத்தை நான் 7 வருஷம் செஞ்சேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு அது கொடுத்தாரு அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்டது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கர்த்தருடைய சந்நிதியில போயிட்டாக்கா இவங்க போய் ஆண்டவரை துரிதப்படுத்துறாங்க. எனக்கு சீக்கிரம் பதில் தாரோம், எனக்கு சீக்கிரம் விடுதலை தாரோம், எனக்கு சீக்கிரம் கிரியை செய்யும், என்னை சீக்கிரம் உயிர்ப்பியும், எனக்கு சீக்கிரம் காரியத்தை நடப்பின்னு சொல்லி இவங்க ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு ஆண்டவரை அடிக்கிறாங்க. ஆண்டவர் அடிச்சு சீக்கிரம் செய்யும் சீக்கிரம் செய்யும்னு. ஆனா தேவ சந்நிதியில் போய் கர்த்தருடைய சந்நிதியில் நிக்கிற ஒரு ஆராதனை செஞ்சாக்கா அங்க எனக்கு பணம் வேணும், அது வேணும், இது வேணும், வர வேணும், வல்லமை வேணும், பெரிய ஆளாகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும் கேட்காது. அங்க கிடைக்கிறதே அழகான வசனம் கிடைக்கும். சங்கீதம் 119, 169 சொல்றவன். அதற்கு அடுத்து உணர்வுள்ள இருதயமும் உணர்வுள்ள வாழ்க்கையும் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நமக்கு தேவை. கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கத்தக்கதானே கிருபையுள்ள ஆராதனை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது ஒரு ஆராதனையை குறித்து பார்க்கும்போது அங்கு 16வது வசனம், எசேக்கியேல் 44:16 வாசிக்கிறேன். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள், இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள். அல்லேலூயா. முதல் ஆராதனையில கர்த்தர் சொல்லிட்டாரு, நீங்க சமீபத்தில் வரவே கூடாது, பயங்கரமா சொல்லிட்டாரு. அப்புறம் ஆண்டவர் இறங்கி மன்னித்து சொல்லிட்டாரு, நீங்க சந்நிதி வரைக்கும் வரலான்ட்டார் 2வது ஆராதனையில. இப்ப 3வது ஆராதனையில் என்ன சொல்றாரு, இவர்கள் என் காவலை காப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நல்ல தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார், அந்த ஆராதனையிலே நல்ல ஒரு வேலையை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பொறுப்பு, அந்த வேலை என்பது என்ன? அது ஆராதனை சார்ந்த ஒரு வேலை. அது தேவனுடைய ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு வேலை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் காவலை காப்பார்கள் என்றால் என்ன அர்த்தம்? காவலை காப்பார்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 நாளாகமம் 23:6. ஆசாரியரும் லேவியரில் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டாம், அவர்களே உட்பிரவேசிப்பார்களாக. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக. இப்போ காவல் காப்பார்களாக என்று சொன்னால் இங்கு அருமையான ஒரு தெளிவான விளக்கத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஆலயத்துக்குள் யார் நுழையணும்? 1 ஆசாரியர் நுழையணும், 2வது லேவியர் நுழையணும், 3வது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் நுழையணும். இவங்களை தவிர மற்றவர்கள் என்ன செய்யணும்? அந்த தேவனுடைய ஆலயத்தின் சுற்றுப்பிரகாரத்தில் நின்று கொண்டு அவங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பேச்சிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, மற்றவர்களோடு இருக்கிற சிநேகத்திலே கர்த்தர் பார்க்கிற அளவுக்கு
நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இது மூணாவது ஆராதனை. முதல் ஆராதனை கிட்டி வரக்கூடாத ஆராதனை. இரண்டாவது ஆராதனை தேவனுடைய சந்நிதியில் போய் நுழையக்கூடிய ஆராதனை. மூன்றாவது ஆராதனை என்னன்னா, நீங்கள் காவல் காக்க வேண்டும். யாரை காவல் காக்கணும் தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளுங்க. அவங்க தப்பு செஞ்சா, தவறு செஞ்சா தைரியமா போய் சொல்லுங்க, நீ செய்யறது தப்பு, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, நீயும் நானும் ஒரு ஆலயத்துக்கு போறோம், நாம் எல்லாம் ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், எனக்கு கர்த்தர் சொன்னதுனால சொல்றேன், கொஞ்சம் நீ மனம் திரும்புன்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ஆதிகால விசுவாசிகள் இப்படிதான் இருந்தாங்க. பயப்பட மாட்டாங்க. தன்னுடைய தகப்பனோ தாயோ சொந்தக்காரனோ மச்சானோ மாமியோ சபைக்கு வர விசுவாசியோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ தப்பு செய்யறாங்க தெரிஞ்சா, இங்க இருக்கிற விசுவாசி கிளம்பி கிடு 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 நேரம் அங்க போயிட்டு அவங்க வீட்டுல உட்காந்து, நான் சும்மாதான் வந்தேன், எனக்கு ஆண்டவர் வர சொன்னார் வந்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்பாங்க. தண்ணியை வாங்கி குடிப்பாங்க. அப்புறம் நீ நல்லா இருக்கியா, அவன் நல்லா இருக்கானா, இவன் நல்லா இருக்கா, எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் கேட்டாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு நெஞ்சு குறுகு இருக்கும். என்ன குறுகு இருக்கும்? இந்த அக்கா காரணம் இல்லாம வராது, இப்போ இந்த அக்கா வந்திருக்குன்னா ஏதோ உனக்கு வந்திருக்கு, ஒரு பெண் முழிப்பாங்க. அப்புறம்தான் போன அந்த சகோதரி மெதுவா பேசுவாங்க, நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு, உன்கிட்ட சொல்ல சொன்னாரு, அதனால வந்தேன்னு சொல்லிட்டு நேரா அந்த குடும்பத்தினர்ட்டு, இப்படி ஏதாவது தப்பு பண்ணீங்களா, இந்த மாதிரி ஏதாவது பாவம் பண்ணீங்களா, நான் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு, உங்களை தரிசனத்துல காட்டினாரு, அதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு சமாதானமே இல்லை, அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். தயவு செய்து இந்த பாவத்தை விடு, தயவு செய்து அந்த குற்றத்தை விடு, அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணாத, இவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாத, இப்படி ஊழியத்துக்கு வராம இருக்காத. எதை கர்த்தர் சொல்ல சொன்னாரோ அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு தான் இந்த சகோதரி திரும்பி வருவாங்க. இப்படிதான் முன்னொரு காலத்துல சபையிலே ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டது. சபை மக்கள் இதைத்தான் பண்ணாங்க, ஒருவருக்கு ஒருவர் காவலாளிகளா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் யாரை குறித்தும் கவலைப்படுவதே கிடையாது. யாராவது பாவம் பண்ணுனாக்கா அது நம்முடைய ஜனங்களுக்கு தெரிஞ்ச என்ன சொல்ல தெரியுமா, அவன் கொழுப்படுத்து போய் பாவம் பண்ண, அவனுக்கு காசு பெருகிருச்சு அதனால அக்கிரமம் பண்றான், இல்லாட்டி பொத்தாம் போதுவான். அவங்க ரொம்ப திமிருப்படுத்த, யாருக்கு அடங்க மாட்டான், அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி இங்க இருந்து தானாகவே ஒரு தீர்ப்பு சொல்றது. என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரரே, ஆராதனையின் வரிசை முறையை சொல்லித்தரேன். ஆராதனைக்கு நுழையறதுக்கு முன்னாடி ஆராதனைக்கு ஏற்றவர்களா இருக்குமா என்று பார்ப்போம். இரண்டாவது, ஜெபத்தினாலும் கண்ணீரினாலும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு நுழைவோம். மூணாவது, வெளியே வந்த உடனே நமக்கு தெரிந்தவர்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளுகிற காவல் காக்கிறவர்களை மாறும். நமக்கு நீங்க போய் அவங்களை எச்சரிக்காட்டி, நீங்க போய் அவர்களுக்கு வார்த்தை சொல்லாட்டி யார் சொல்லுவா? உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க கரண்ட் அடிச்சிருச்சு, உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அப்போ உங்க இருதயம் குத்தப்படும்ல. அந்த நேரத்துல போய் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறத விட இப்பயே உங்களை தேவன் யாருக்கு காவலாளியா வச்சிருக்காரோ அவங்கள போய் கண்டனம் பண்ணுங்க, எச்சரிங்க, அன்பா பேச வேண்டிய இடத்துல அன்பா பேசுங்க, அவர்களை காத்து கொள்ளுங்கள், காவல் காக்கிற வேலையை கவனிங்கள். இது தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது ஆராதனை. ஆராதனை அப்படின்னாக்கா ஆலயத்துக்கு போனோம், நல்ல ஒருத்தர் பார்த்தோம், நல்ல பாட்டு பாடணும், நல்ல சாட்சி சொன்னோம், நல்ல காணிக்க செலுத்தணும், நல்ல செய்தி கேட்டோம், ஊழியக்கார பார்த்து ஜெபம் பண்ணோம், திரும்பி வந்தோம். இது மட்டும் ஆராதனை கிடையாது. ஆராதனைக்கு ஒவ்வொரு முறை போக 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 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி வரணும், நல்ல ஒரு மாற்றம் வரணும், நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கத்துனளவே ஆராதனைக்கு போறதையே ஒரு பழக்க வழக்கமா வச்சிருக்காங்க. சூத்திரம் போறதே ஒரு பாரம்பரியமா வச்சிருக்காங்க. இல்ல,
நாம் அநேகுடைய காவல் காக்கிறவராய் மாறணும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை நம்பி நீ என்னை சுற்றிலும் கொடுத்திருக்கிற என்னுடைய அண்ணன் மனைவி, என்னுடைய தம்பி மனைவி, என்னுடைய சொந்தங்கள், எனக்கு தெரிஞ்ச சிநேகிதனா நல்ல விசுவாசி, அவங்களை நான் நல்ல காவல் காப்பேன் ஆண்டவரே. நான் அவர்களுக்கு ஒரு காவலாளியா இருக்கிறேன். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த காவல் காக்கிற ஊழியத்துல உங்களை எடுத்து கிருபையும் தயவுமாய் பயன்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான்காவதாக இந்த எசேக்கியேல் புத்தகம் 44 அதிகாரத்துல 17வது வசனத்துல 4வது ஆராதனையை குறித்து பார்க்கிறோம். வாசிக்கிறேன். உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற போது சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்களாக. அவர்கள் பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்கையில் ஆட்டு மயிர் உடுப்பை தரிக்கலாகாது. சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்களாக. ஆமென். இங்கு 6 ஆராதனை சொன்னேன். அந்த 6 ஆராதனையில் 3 ஆராதனையை பார்த்தோம். இப்ப 4வது ஆராதனையை குறித்து வேதம் சொல்லும் போது இது என்ன ஆராதனைனாக்கா, இது சணல் நூல் ஆராதனையை காண்பிக்கிறது. சணல் நூல் ஆராதனைக்கு இணையாய் சொல்லப்படுகிறது. இந்த சணல் நூல் ஆராதனை என்றால் என்ன? இது என்னையா சணல் நூலெல்லாம் ஒரு ஆராதனைக்கு ஒப்பா சொல்லலாமான்னு கேட்டா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த சணல் நூல் என்பதே நிறைய காரியங்களை, நிறைய உபதேசத்தை, சத்தியத்தின் மறைவிடத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த சணல் நூலை குறித்து வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 2:18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் யோபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அல்லேலூயா. அப்போ ஆராதனையில் 4வது ஆராதனை என்ன ஆராதனை? சணல் நூல் ஆராதனை. அந்த சணல் நூல் ஆராதனை என்றால் என்ன? அது கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஆராதனை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? யோவான் என்ன வஸ்திரம் உடுத்திருந்தானா, ஒட்டக மயிர் தரித்த வஸ்திரத்தை உடுத்திதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சாமுவேல் ஊழியத்துக்கு வந்த போது சின்ன சாமுவேலா இருக்கும்போது என்ன உடுத்திருந்தாருனாக்கா, நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க அம்மா தச்சிட்டு வந்த சின்ன சட்டைன்னு சொல்லுவாங்க. அது அவனுடைய மற்ற காரியத்துக்கு. ஆனால் அவன் பலிபீடத்தில் இருக்கும் போது, ஆலயத்தில் இருக்கும் போது, ஏழைக்கு முன்பாகவும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்யும் போது அவன் உடுத்து இருந்தது சணல் நூல் வஸ்திரம். அந்த சணல் நூல் வஸ்திரம் எதை குறிக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்வதை காண்பிக்கிறதா இருக்குது. இந்த பணிவிடை என்பது என்ன? கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வது. அப்போ பணிவிடை ஊழியம் என்பது மனம் வந்து, இருதயம் வந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு கர்த்தருக்காக கொடுக்கிறது, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது, கர்த்தருக்காக புறப்படுவது, கர்த்தருக்காக திரிவது, கர்த்தருக்காக அலைவது. இது எல்லாம் பணிவிடை. அதை விட இன்னொரு பணிவிடை இங்க சாமுவேலின் பணிவிடைய பார்க்கிறோம். அங்க வயது முதிர்ந்த ஒரு ஏலி இருக்கிறா, கண் பார்வை குறைந்து போன ஏலி இருக்கிறா, சிம்மாசனத்துல இருக்கையில உட்கார்ந்தே இருக்கிற ஏலியா இருக்கிறா. அந்த ஏலிக்கு கை கழுவ தண்ணி கொடுக்கிறா. அது ஒரு பணிவிடை. ஏலி படுக்கிறதுக்கு படுக்கையை விரிச்சு போட்டு கைய பிடிச்சு கூட்டு போறான். அது ஒரு பணிவிடை. அப்புறம் ஏலி திடீர்னு சாமுவேல் அப்படின்னு கூப்பிட்டா குண்டு 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 குண்டுன்னு ஓடியாரா. அது ஒரு பணிவிடை. அப்புறம் கர்த்தர் ஜனங்க வந்துட்டு ஐயா இருக்காரா, ஐயா எழுச்சிட்டாருன்னா, ஆமா ஐயா இருக்காரு ஆனா எந்திரிக்கல. இது தகவல் கொடுக்கிறது ஒரு பணிவிடை.
இப்படி இந்த சணல் நூல் என்பது நல்ல அடக்க ஒடுக்கத்தையும் மிகுந்த தாழ்மையை காண்பிக்கிறது. இன்னைக்கு ஆராதனைக்கு போயிட்டு போகும்போது நல்ல ஜெபம், ஆராதனைக்கு போறாங்க, நல்லா எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா முடிஞ்சு வந்த உடனே கத்த நலவை இந்த வார திரைப்படம் டான் 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 சொல்றோம். அது கிறிஸ்தவ வீட்டிலே மற்றும் வீட்டு ஹால்ல டிவியை வச்சு நல்ல சவுண்டோடு கூட முழு படமும் போடுது. இதனாலதான் நிறைய பேர் ஜீவியத்துல பணிவிட கிடையாது. நான் ஊழியக்காரனுக்கு செய்யணும் எனக்கு அவசியம் இருக்குது, நான் வேலைக்காரன் கிடையாதுன்னு பேசுறோம். ஆனா ஆராதனையில் ஒரு ஒழுங்கு என்பது சணல் நூல் ஆராதனை. சணல் நூல் ஆராதனை என்பது பணிவிடையின் ஆராதனை. அந்த பணிவிடையின் ஆராதனை என்பது தன்னை தாழ்த்தி இணங்கி போய் செய்கிற வேலை. கர்த்தர் நல்லவன். ஒரு நாள் வீட்டிலே தகப்பனுக்கும் மகனுக்கும் சிறு ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. அப்போ அந்த மகன் தகப்பனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு, நீ பெருசா எனக்கு என்னத்தை பண்ணிட்ட அப்படின்னு, நீ பெருசா எனக்கு என்னத்தை பண்ணிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட. இது அந்த தகப்பனுடைய இருதயத்தை தீயிட்டு சுட்டதை போல பாதிச்சு. அதை நினைச்சு நினைச்சு வருதுனா. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பையன் சொன்னா, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லல, நீ எனக்காக பெருசா என்னத்தை சாதிச்ச, அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு சொன்ன உடனே பொறுத்து பார்த்த தகப்பன் வேற வழி இல்லாம அவர் சொல்ல ஆரம்பிச்சார். நான் என்ன பண்ணேன்னு தானே கேட்ட, நான் சொல்றேன் பார். உங்க அம்மா உன்னை உன் வயிற்றுல வச்சிருக்கும் போது வாந்தி எடுத்தா, நீ வயிற்றுல இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக ஓடி போய் அந்த வாந்திய என் கையினால வாங்கி கொண்டு போய் கீழே ஊத்துன. அப்புறம் நீ பிறந்த போது பக்கத்துல உறவினர்களும் இல்லை, யாரும் இல்லை, திடீர்னு சொல்லி நீ பிறந்துட்ட. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் தான் உன்னை தூக்கி எடுத்து நல்ல தண்ணியில தொடச்சி எடுத்து எனக்கு தெரியாத முறையெல்லாம் உனக்கு செஞ்சு கடைசியில உன்னை தாங்கினேன். அந்த தாங்கின கைதான் இந்த கை. அதனாலதான் இன்னைக்கு நீ வாலிபனா இருக்கிற. அதோட இல்லை, சொல்றோம், உங்க அம்மாவோட நீ இருந்துட்ட. ஆனா நான் உனக்காக சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போய் அங்க இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு உன்னைய படிக்க வைக்கணும், உன்னைய வாழ வைக்கணும், நீ நல்ல இடத்துல வரணுன்றதுக்காக நான் என் மனைவியையும் என் குடும்ப வாழ்க்கையை இழந்து தியாகம் பண்ணி இத்தனை வருஷம் கலந்து வந்தேன். போகும்போது நான் வாலிபனா போனேன். வரும்போது என் உடம்புல இருக்க சத்தெல்லாம் இழந்து, என் உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்தெல்லாம் இழந்து, குடும்ப வாழ்க்கை பலன் இழந்து, இன்னைக்கு வெறும் ஓட்டாண்டியா எலும்பும் தோலுமா வந்து சேர்ந்தேன். ஆனாலும் அதுக்கப்புறமும் இந்த காரியத்தெல்லாம் கவனிக்கிறேன். இது எல்லாம் நான் செய்த பணிவிட. இது ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா என்று தகப்பன் கண்ணீரோடு கேட்டார். இதெல்லாம் ஓரத்துல நின்று வாய் திறந்து பேச முடியாம விக்கித்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனைவி, அந்த பையனுடைய தாய் அப்படியே கிறுகிறுத்து தலை சுற்றி கீழே விழுந்தார். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு வாயில வார்த்தைகள் ரொம்ப வேகமா வந்துருது. என்னத்தை சாதிச்சீங்க, என்னத்தை செஞ்சு முடிச்சீங்க, உங்களால எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லி இவங்கெல்லாம் இதெல்லாம் யார் கேட்கிறாங்க தெரியுமா? இந்த சணல் நூல் வஸ்திரம் அணியாதவர்களும் அணிய தெரியாதவர்களும் தான். இந்த பணிவிடைக்கு ஒப்பு கொடுக்காதவர்களும் பணிவிடை செய்யாதவர்களும் தான். தன்னை ஒரு ராஜாவாகவும் தான் தான் எல்லாம் தெரிந்தவர்களாகவும் நினைக்கிறவர்கள் தான். இந்த அருமையான இந்த சூத்திரம் இயேசுவின் வல்லமை ஆராதனையின் 3வது ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, முதலாவது உன் சரீரத்துல சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்க. அந்த சணல் நூல் வஸ்திர ஆராதனைக்கு நீங்க வந்தாலே உங்களுக்கு பணிவிடை ஆவி வந்துரும். எனக்கு ஒரு பெரிய வருத்தம். என்ன வருத்தம்? இந்த சாமுவேலை குறித்து தான் வருத்தம். சாமுவேலை குறித்து உங்களுக்கு என்னையா வருத்தம்னா மெய்யான வருத்தம். என்ன வருத்தம்னு சொல்லிடுறேன்.
சாமுவேலுடைய அம்மா அன்னாள், அவளுக்கு ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லை. அப்பா சொத்துரும் கத்த நல்லவன், அவனு சொத்துரும் அந்த மனுஷனாலும் ஒன்னும் செய்ய முடியல. இப்ப காலங்கள் கடக்குது, ஜெபிக்கிறாங்க, எப்படி கஷ்டப்பட்டு ஆண்டோர் கொடுத்த வார்த்தையினாலும் தேவ பலத்தினாலும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து ஓ கத்தர் நல்லவன், பைபிள் சொல்லுது பால் மறந்த உடனே அந்த அம்மா கத்தர் நல்லவே சொல்றோம் அண்ணாலும் கணவனும் சேர்ந்து பிள்ளைய கொண்டு வந்து ஆலயத்துல விட்டுட்டாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த சாமுவேலுக்காக ஜெபிச்சது யாரு? அண்ணா. அந்த அம்மா அண்ணாளுக்காக பரிந்து பேசினது யாரு? அவன் கணவன். சொல்றோம் இப்போ கத்தர் நல்லவை. இப்போ பிறந்தது யாரு? சாமுவேல். இப்ப இந்த பிறந்த சாமுவேல் யாருக்கையா பணிவிட செய்யணும்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்திருக்கணும். ஆனா பாருங்க, கொண்டு வந்து சிறு பாலகனா இருக்கும்போது ஆலயத்தில் விட்டாச்சு. ஆனா அங்க வந்தா கூட இந்த சாமுவேல் ரொம்ப தாழ்மை உள்ளவனா அந்த ஏலிக்கு போய் பணிவிட செஞ்சிட்டு இருக்கு. எங்க அம்மாவுக்கே நான் செய்யல, உனக்கு ஏன் செய்யணும்? எங்க அப்பாவுக்கே நான் செய்யல, உங்களுக்கு எதுக்கு நடப்பிக்கணும்? கேட்கவே இல்லை. இதுதான் கீழ்ப்படிதல், இதுதான் தாழ்மை. ஓ எங்க அம்மாவும் அப்பாவும் கொண்டாந்து இந்த ஆலயத்தில் விட்டுருக்காங்க, உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க, நான் உதவி செய்வேன். இந்த ஒரு அர்ப்பணிப்பு தான் அந்த சாமுவேலை தீர்க்கதரிசியாய் மாற்றினது. கர்த்தர் சொல்லுகிறார், தயவு செய்து தலைக்கணத்திலும் தயவு செய்து இருதய இருதய துணிச்சலிலும் இருக்காதுகள், கூடுமான வரைக்கும் சணல் நூல் வஸ்திரத்தை உடுத்துகிற அந்த பணிவிடைக்கு இணங்குங்க, தாழ்மைக்கு இணங்குங்க. கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியா மாற்றுவார். ஓ சுதந்திரம், ராஜாக்களை அபிஷேகிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்துல 5வது ஆராதனை குறித்து பார்க்கலாம். எசேக்கியேல் 44:19 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்தி இருந்தே தங்கள் வஸ்திரங்களை கலற்றி அவைகளை பரிசுத்த அறை வீடுகளில் வைத்து வேறு வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள கடவர்கள். தங்கள் வஸ்திரங்களினாலே ஓ ஜனங்களை பரிசுத்தப்படுத்தல் ஆகாது. ஆமென். இங்கு ஆராதனையில 5வது ஆராதனையை பார்க்கிறோம். இந்த 5வது ஆராதனை என்ன ஆராதனைனா வேறே ஆராதனை. அல்லேலூயா. வேறே வஸ்திரத்தின் ஆராதனை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவன். இப்ப வஸ்திரத்திலேயே இங்கு ஒரு வஸ்திரத்தை பார்க்கிறோம். இது என்ன வஸ்திரம்? வேறே வஸ்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேறே வஸ்திரம் என்றால் என்ன? வேறே வஸ்திரம் என்பது எதை காண்பிக்கிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வராததற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தி இருந்த பரிசுத்த வஸ்திரங்களை கலற்றி வைப்பார்கள். அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள். வேறே வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள். அல்லேலூயா. இந்த வேறே வஸ்திரம் என்பது எதை காண்பிக்கிறது? வெளிப்பிரகாரத்தையும் உட்பிரகாரத்தையும் பிரிக்கிறதை காண்பிக்கிறது. வெளிப்பிரகாரத்தில் இருக்கும் போது ஆசாரியர்கள் உடுத்திருக்க வேண்டிய வஸ்திரம் வேறு, உட்பிரகாரத்தில் இருக்கும் போது ஆசாரியர்கள் உடுத்திருக்க வேண்டிய வஸ்திரம் என்பது வேறு. அப்போ இந்த வேறு வஸ்திரம் என்பது வெளிப்பிரகாரத்தையும் உட்பிரகாரத்தை காண்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியிலே வாரத்தின் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் நீங்க இருக்கிறது வெளிப்பிரகார வாழ்க்கை. போவீங்க, வருவீங்க, சினிமா பாட்டு கேட்க வேண்டி வரும், 4 சினிமா பாட்டு நோட்டீஸ் பார்க்க வேண்டி வரும், எங்க 4 ஆட்கள்கிட்ட பேசுவீங்க, பல காரியங்கள் இருக்கும், தூங்குவீங்க, தூங்காம இருப்பீங்க, குளிப்பீங்க, குளிக்காம இருப்பீங்க. இது எல்லாம் வெளிப்பிரகார வாழ்க்கை.
ஆனா ஆராதனை என்று வரும்போது அது உட்பிரகார ஆராதனையாய் மாறுகிறது. அந்த உட்பிரகார ஆராதனை எதை குறிக்கிறது தெரியுமா? உங்க உள்ளான அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆவியிலே சுத்தம் வேண்டும், சிந்தனையிலே சுத்தம் வேண்டும், எண்ணத்திலே சுத்தம் வேண்டும், ரத்தத்திலே சுத்தம் வேண்டும், ஜபத்திலே, வேத வாசிப்பிலே, ரொம்ப முக்கியமா உள்ளான மனுஷனில் ஒரு சுத்தம் வேண்டும். வெளிப்பிரகார வஸ்திரம், நீங்க எந்த வஸ்திரத்தை உடுத்தலாம், அதற்கு இந்த உலகம் ஒத்து போகும். ஆனா உட்பிரகாரம் என்கிற ஆராதனை ஸ்தலத்துக்குள் வரும்போது முதலாவது வஸ்திரம் மாறுகிறதோ இல்லையோ, உள்ளான மனுஷனின் தன்மைகள் மாறணும். பழிவாங்குதலோடு ஆராதனைக்கு போகக்கூடாது, குழப்பத்தோடு ஆராதனைக்கு போகக்கூடாது. வீட்டுல நல்ல சண்டை போட்டு தப்பு தப்பா பேசிட்டு தகாததை சொல்லிட்டு அதோடு ஆராதனைக்கு போகக்கூடாது. ஓசத்திரம் பயங்கர வாக்குவாதம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஒரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு மாய்மாலமா ஆராதனைக்கு போகக்கூடாது. கூடுமான வரைக்கும் உட்பிரகாரத்தில் பிரவேசிக்கிற அந்த உள்ளான மனுஷனில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட மனுஷனாய் மனுஷியாய் ஆராதனைக்கு போக வேண்டும். அதுதான் வேற வஸ்திரம். இந்த வேற வஸ்திரம் என்பது 2 வகை. அது வெளிப்பிரகாரத்தின் வஸ்திரம், அது வாரத்தின் 6 நாட்களுக்கு உரியது. உட்பிரகாரத்தின் வஸ்திரம் அது வாரத்தின் ஒரே ஒரு நாளுக்குரியது, அது ஆராதனைக்குரியது. அந்த வஸ்திரம் தேவனுக்கு ஏற்றதா இருக்க வேண்டும், கர்த்தருக்கு உகந்ததா இருக்கணும். அது நல்ல சுதந்திரம், உள்ளான மனுஷனை புதுப்பிக்க கூடியதா இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. அப்ப 5வது ஆராதனை வேறே வஸ்திரத்தின் ஆராதனை. அது 2 வகைப்படும். கடைசியாக இந்த ஆராதனையில பிரதானமான ஒரு ஆராதனையை பாருங்க. 6வது ஆராதனை, அந்த எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து நான் சொல்லி முடிக்கிறேன். அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால், நான் மன்னிக்கணும், அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற நாளிலே அவன் தனக்கான பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ 6வது ஆராதனை எதை காண்பிக்கிறது? உட்பிரகாரத்தில் பிரவேசிக்கிற அனுபவத்தை காண்பிக்கும். அந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்தில் பிரவேசிக்கிற நாள், பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற நாள். அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்தின் நாள் என்பது எதை குறிக்கிறது? நமக்கு ஒரே ஒரு பரிசுத்த ஸ்தலம் தான் இருக்கிறது. அது கரைப்படாத பரிசுத்த ஸ்தலம். அதுதான் சீயோன் பர்வதம், அதுதான் சுதந்திரம், எருசலேமின் மகாராஜாவின் வாசஸ்தலம், அதுதான் பரமண்டலம், அதுதான் பரலோகம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு இதற்கு முன்பாய் சொல்லப்பட்ட 5 ஆராதனைகளின்படி நம்முடைய ஆராதனை இருந்தா 6வது ஆராதனையில அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உட்பிரவேசிப்போம். உட்பிரவேசிப்போம் என்பது பரலோகத்துக்குள் நுழைவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கால் வைப்போம், சீயோன் மலையிலே ஏறுவோம் என்ற அர்த்தம். அதுதான் உட்பிரவேசித்தல். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த 6வது ஆராதனை, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு ஆராதனை இருக்கு பாருங்க, இதைத்தான் எல்லாரும் பெறணும் நான் விரும்புறேன். டாக்டர் சொல்லுவாங்க, பார்த்துட்டு நான் உன ஊசி போட சொல்றேன், மாத்திரை கொடுக்கிறேன், இதை சாப்பிடுங்க, அடுத்த வாரம் திரும்பி வாங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க அடுத்த வாரம் திரும்பி வரணும்னு கிடையாது. என்னுடைய வாஞ்சை நீங்க அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிறவர்களாய் மாறும். பிரவேசிக்கிறவர்களா, அதுதான் பரிசுத்த ஸ்தலம், அது தேவனுடைய ராஜ்யம். நல்ல ஆராதிக்கிறவர்களா இருந்தா நமக்கு அந்த தேவ ராஜ்யமும் கிடைக்கும்,
உள்ளே பிரவேசிக்கிற பாக்கியமும் கிடைக்கும். அங்கேயும் போய் கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற பாக்கியமும் கிடைக்கும். 6வது ஆராதனை பரலோக ராஜ்யத்தின் ஆராதனை. அங்கு சிங்காசனங்கள் உண்டு, பிதா உண்டு, இயேசு கிறிஸ்து உண்டு, ஆட்டுக்குட்டியானவர் உண்டு, 24 மூப்பர்கள் உண்டு, நல்ல தூதர்கள் உண்டு, கர்த்தருக்கு பரிசுத்தருங்கிற பாடல்கள் உண்டு, நல்ல கீர்த்தனைகள் உண்டு, கண்ணாடி கடல் உண்டு, அப்போஸ்தலருடைய நாமத்தின்படி கற்கள் உண்டு, நல்ல பாதை உண்டு. அங்க சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, கர்த்தரே வெளிச்சமாய் இருக்கிறா. காலாகாலமாய் நாம் உட்பிரவேசித்து அந்த தேவாதி தேவனோடு வாழ்வோம். அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், உங்க ஜெபம் ஒரு கருத்துள்ள ஜெபமா மாறட்டும். ஆண்டவரே, ஏன் புருஷன், ஏன் மனைவி, ஏன் மகன், ஏன் என்னுடைய மக்கள், ஏன் விசுவாச ஜனங்கள் எல்லாரும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. அதற்கு என்ன எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே என்று செபியுங்க. ஆண்டவர்களை பயன்படுத்துவார். உங்கள் மூலமாய் அநேகர் உள்ளே பிரவேசிக்க செய்வார். உங்களையும் கர்த்தர் பிரவேசிக்க செய்வார். இதுதான் 6வது ஆராதனை, பரலோக ஆராதனை. கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் 3வது ஆராதனைக்காக நன்றி. காலை முதல் ஆராதனையில் தேவன் எழுந்தருளினீர், உமக்கு ஸ்தோத்திரம். பகல் 2ஆம் ஆராதனையில் அசைவாடினீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் ஆராதனையில் எங்களை ஆயத்தப்படுத்தி விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, சமீபத்தில் வராதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள் ஜீவியம் இராதபடிக்கு சந்நிதியில் பிரவேசிக்கிற அனுபவம் மாறுவதாக, அநேகரை காவல் காக்கிற காவலாளிகளாய் எங்களை மாற்றும். அன்றே சணல் நூல் ஆராதனையின், அன்றே பணிவெளியின் ஆவியும் தாழ்மையின் சிந்தையும் எங்களுக்குள் வருவதாக. வேறே வஸ்திரம் என்கிற உலகத்துக்குரிய வஸ்திரமும் வெளிப்பிரகாரத்தின் வஸ்திரமாய் மாத்திரமல்ல, உட்பிரகாரத்தின் வஸ்திரமாய் எங்களை மாற்றுவீராக. எல்லாவற்றை விட பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கைவிடப்படாதபடிக்கு தயவாய் எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்களை எடுத்துக்கொள்ளுவீராக, ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லுவீராக, உங்களுடைய பரலோகத்தை சுதந்திரிக்கிற பாக்கியத்தை தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த 6 ஆராதனைகளை உடைய பிள்ளைகள் படித்து இன்னும் எச்சரிக்கையுள்ளவர்களாய் மாறட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.